முனிவருக்கு மகனாக பிறந்த சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்னது பிருகு முனிவரா? அப்புறம் ஏன் சுக்கிர பகவான் அசுரனோட குருவா மாறினாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அது ஏன்னா பிருகு முனிவர் அப்படின்னாலே பெரிய ஞானின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அது பூரா நடக்கும். இதனாலேயே அவரோட மகனான சுக்கிரனுக்கும் சொன்ன வாழ்க்கைலாம் பழிக்கிற சக்தி இருக்குது. மேலும் நிறைய இன்னும் திறமையை வளர்த்துக்கலாம், இன்னும் விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக கச்சியப்பர் என்ற முனிவர்கிட்ட சுக்கிரனை அனுப்பி வச்சாங்க. அங்கே ஆல்ரெடி தேவர்களோட குருவான குரு பகவானும் அங்கே கல்வி கற்றுட்டு வந்திருக்காரு. இப்போ சுக்கிரனும் போய் சேர்ந்ததால ஏற்கனவே சுக்கிரனுக்கும் குரு பகவானுக்கும் ஆகாது. அதனால் சுக்கிர பகவான் வேறு இடத்துல சேர்ந்துட்டாங்க. அது எந்த இடம்னா அசுரர்களோட இடம்தான். அதனாலேயே சுக்கிர பகவான் அசுரர்களோட பக்கம் போயிட்டு அவங்களோட நலனுக்காக ரொம்ப பாடுபட்டு வந்தார். ஒரு தடவை அசுரர்கள் அழிஞ்சுக்கிட்டே வராங்க. இதனால் சுக்கிரன் என்ன செஞ்சிட்டாருன்னா சிவபெருமானிடம் கடும் தவம் புரிந்தார். அந்த கடும் தவத்தினால பிரிதி சஞ்சீவரணம் இந்த மந்திரத்தை வாங்கி வந்திருக்காரு. அந்த மந்திரம் என்னன்னா சாகா வரம் கொடுக்கும் மந்திரம். இதனாலேயே சுக்கிரன் ஒரு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் மறு வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப உண்மைங்க. அதாங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் மறு வாழ்க்கையை கொடுப்பவர் தான் சுக்கிர பகவான். அதனாலேயே துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து மீட்டு எடுத்துருவார் சுக்கிர பகவான். அதனால தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். துலாம் ராசிக்காரவங்க பொதுவாக நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப பாடுபடுவீங்க. மித்தவங்க பொருள் மீது ஆசைப்பட மாட்டீங்க. அதனாலேயே கஷ்ட காலத்தில் ஓரளவு சமாளிக்க திறன் உங்ககிட்ட வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுக்கிர பெருமானோட அருமை என்னன்னு. அதனால் ஓம் சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட ராசி கட்டத்தில் சுக்கிர பகவான் நிலைத்து இருக்கணும்னா ஓம் சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. துலாம் ராசிக்காரவங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா? இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் யோகம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன யோகம் அப்படின்னா உங்கள் கட்டத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் ஒன்று சேரக்கூடிய நாள் மாதம் விட்டது. 30 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த நவபஞ்ச ராஜயோகம் உங்கள் ராசியில் தோண்டியிருக்குங்க. இந்த ராசியிலே இருக்குது நவபஞ்ச ராஜயோகம். ராஜயோகம்னாலே உங்கள் ராசியில் யோகம் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த நவபஞ்ச ராஜயோகம் எப்படின்னா அதிர்ஷ்டம் நிறையா இருக்கும். பெயர் புகழ் பதவின்னு பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. ஆன்மீக ரீதியாக நீங்கள் உயர்வை அடைவீங்க. ஆனால் சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் வருவதால் சில சோதனைகளும் வரும், சில அதிர்ஷ்டங்களும் வரும். அதெல்லாம் தாங்கிக் கொள்ள மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்குது. மேலும் சூரிய பகவான் அருளால் தலைமை பண்பு வளருங்க. பதவி பலன் யோகம் ஆன்மீகம் வளர்ச்சி விவசாயம் நிதி சொத்து எல்லாமே நிலைத்து வளரும் யோகம் உங்களுக்கு வந்திருக்கு. சனி பகவான் சூரிய பகவான் வருவதால் நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனை மூலம் நீங்கள் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றியை பெறுவீங்க. உங்கள் துலாம் ராசிக்காரவங்க பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் காசை சேர்த்து வைக்க முடியாது. அது உங்ககிட்ட இருக்க பெரிய இப்போ வருமானம் வருதா உடனே காற்று போல் கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் பிளான் போட்டு திட்டமிட்டு இதுக்கு இந்த செலவு, மளிகை சாமானுக்கு இவ்வளோ செலவுன்னு சொல்லி பணத்தை ஒதுக்கிட்டு மீதம் உள்ள பணத்தை சேமித்து வைக்க பாருங்கள். ஏன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு பணம் தேவைப்படும். மித்தவங்கள்ட்ட கையேந்திர நிலைமை வரும்னால நீங்கள் இப்போயே சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அன்னதானம் செய்யுங்க. வெண்மை நிறத்தில் அன்னதானம் செய்யுங்க. லெமன் சோறு புளியோதரை அந்த மாதிரி செய்யாமல் வெண்மை நிறத்தில் அன்னதானம் செய்யுங்க. ஏன்னா வெண்மை நிறம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்மை நிறத்தில் அன்னதானம் செஞ்சு ரொம்ப சிறப்பு. இப்போ அதிகாரம் பதவி உயர்வு எல்லாமே வரும். இந்த அதிகாரம் வரும்போது ஈகோவும் உங்ககிட்ட வரும்.
அதான் சொல்கிறாங்க, தலைமை பொறுப்புக்கு வரும்போது உங்கள் தலைகணமும் எகுரும் அப்படி சொல்கிறாங்க. அந்த தலைகணம் உங்ககிட்ட வரக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி வரும், அந்த கொஞ்சம் வரும், அப்புறம் சரியாயிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. சோம்பலாக இருக்கிறீங்கன்னா சோம்பல் இருக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் வந்து சோதிப்பார். உங்களுக்கு ஒரு யோகம் தரப்போகிறாருன்னா அதுக்கு நீங்கள் ஏற்றவங்களான்னு சோதிப்பார். சோம்பல் கொடுப்பாரு. இந்த வேலையை இவன் செய்கிறானா பார்ப்பாரு. நீங்கள் சோம்பேறி ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் தரமாட்டார். இந்த யோகத்தை வந்து இவனுக்கு கொடுத்தா கரெக்டாக வருமா அப்படின்னு யோசிச்சு தான் கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் வந்து ஒரு யோகத்தை தரப்போகிறான்னா கொஞ்சம் டெஸ்ட்டு அந்த மாதிரி வைப்பார். சோம்பல் ஆக்குவார். இவனுக்கு வந்து இந்த யோகத்தை கொடுப்பது சரியா தப்பா அப்படின்னு யோசிப்பார். ஒரு வேலையை கொடுப்பாரு, சோம்பல் ஆக்குவார். அது சோம்பலே மீறி நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களா தான் பார்ப்பார். அப்போ தான் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பாரு சனி பகவான். அதனால கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோ. வெள்ளிக்கிழமை ஆனால் வெண்ணிற பூக்களால் வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், சுக்கிர பகவானுக்கு வந்து வெண்மை நிற பூக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து வெண்ணிற பூக்களால் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெற போகும். பிள்ளை பாக்கியம் வரப்போகுது. அரிதான நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கற்றல் திறமையில் உங்கள் மேம்படும். சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையான சனீஸ்வரனையும் ஞாயிற்றுக்கிழமையான சூரிய பகவானையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த மாதம் வந்து ஆவணி ஞாயிறு மாதம். ஆனால் ஆவணி மாதத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறு கோவிலில் வந்து சனீஸ்வரனையும், சூரியனார் கோவில் வந்து கும்பகோணம் கிட்ட இருக்குது, அங்கேயும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு கோவில் வந்து சிறப்பு தான். உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் யோகா அந்த மாதிரி செய்யுங்க. செம்பருத்தி பூ வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவான் வந்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கு எப்போவுமே நல்லதே கொடுப்பாரு. சனி பகவான் வந்து தாழ்மையை கொடுத்தாலும் சூரிய பகவான் வந்து நம்பிக்கையை கொடுப்பாரு. நிலையான வருமானம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. ஆன்மீக ரீதியாக நீங்கள் வந்து உயர்வை அடைவீங்க. அவசர முடிவு எடுக்காதீங்க. எதுலையாச்சும் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அவசர முடிவு வேணாம். ஆலோசனை கேட்பது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் நேரம் காலம் பார்த்து பேசுங்க. மிகுந்த பேச்சு வேணாம். அதே மாதிரி எப்பயும் சொன்ன மாதிரி தியானம் யோகா வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்புறம் நல்ல இடத்துக்கு நீங்கள் உயர போகிறீங்க இந்த யோகத்தால். அப்புறம் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும். அப்புறம் துலாம் ராசிக்காரவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பொய் பேசக்கூடாது. நீங்கள் வந்து சனி பகவான் உங்கள் கட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொய் பேசுகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் பொய் யார்கிட்டையும் பேசாங்க, உண்மையை பேசி பழகுங்க. மித்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. அது ரொம்ப முக்கியம். மித்தவங்களுக்கு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு துரோகம் செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. யோகத்தால் உங்களோட குடும்பம், திருமணம், தொழில் சரியாக போகுதுங்க. துலா ராசிக்காரங்களோட இருண்ட வாழ்க்கை இப்போ ஒளிமயமாக வெளிச்சம் வரப்போகுது இந்த நவபஞ்ச ராஜ யோகத்தால். ஓம் சரவண பவ சொல்லுங்க. ஓம் சிவபெருமானே நமகன்னு சொல்லுங்க. காலையில் எந்திரிக்கும் போதும் சொல்லுங்க, இரவு தூங்கும் போதும் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து அந்த நாள் முழுத உங்கள் வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கும். இந்த நவபஞ்ச ராஜயோகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்தி தான் தரப்போகுது. அதில் எந்த வித ஐயமும் இல்லைங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் பகவான் கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு செய்யுங்க. அப்புறம் சனி பகவானுக்கு வந்து எள்ளு விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. எள்ளு விளக்கை ஏற்றி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அதனால் அதிகாரம், பதவி, உயர்வு எல்லாம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. வேலையை கடகடன்னு பாருங்கள். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. மித்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க.
இப்போ தான் வாழ்க்கையில் இருண்டு காலம் முடிஞ்சு வெளிச்சம் வரப்போகுது. அதனால் இந்த யோகத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சாலே நீங்கள் மன நிம்மதியோடு வாழ்வீங்க. மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர எனது வாழ்த்து.